ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் சினிமே. நான் அந்த ஹோஸ்ட் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 18 ஸ்னீக் பிக்ன்றது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. போன வீடியோவில் என்னால் அந்த ஸ்னீக் பிக்கை கவர் பண்ணி பேச முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோ ரெடி பண்ணி 2 நாள் எடிட்டிங் ஒர்க் போனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்னீக் பிக்ன்றது ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால என்னால் அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் சாப்டர் 18 ஸ்டோரின்றது ஃபுல்லாக ரிட்டன் ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றியும் அதோட அப்படியே அந்த ஸ்னீக் பிக்கையும் ஆட் பண்ணி ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே, அதாவது நான் நரேட் பண்ண போகிற எல்லாமே மாங்கால அப்படியே அச்சு பிசுறாமல் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல வேணால் சேஞ்சஸ் ஆகுமே ஒழிய நிறைய இடத்துல சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் சாப்டர் 18 கதையை நான் பிக்சர்ஸ் இல்லாமல் ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்மெட்டில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு மாங்காவை பிக்சர்ஸோட பார்க்குறது தான் பிடிக்கும். பட் இந்த வீடியோவில் எந்த ஒரு பிக்சர்ஸ் இருக்காது. ஏன்னா மாங்கா இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் மாங்கா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனாலோ இல்லை லீக் ஆனதுக்கப்புறமோ நான் அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வீடியோ போட்டு மாங்காவை பிக்சர்ஸோட பிரேக் டவுன் வீடியோ போடுறேன். அந்த வீடியோன்றது செவ்வாய்க்கிழமை இல்லைனா புதன்கிழமைக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அதையும் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். சரி ரைட் கைஸ், எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி திறக்கி விட்டுருங்க. வாங்க வளவலம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், போன சாப்டர் கடைசியில் நம்ம கவாக்கி பார்த்தீங்கன்னா அவனோட லிமிட்டர் எடுக்கிறதுக்காண்டி அமோடோட லேபுக்கு வந்திருப்பான். இப்படி வந்தவன் சும்மா இல்லாமல் அமோடவை த்ரெட்டன் பண்ணுறேன்ற பேரில் அமோடவை தூக்கி சவத்தில் சொருகிருப்பான். அதோட போன சாப்டரை முடிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சுமுரையை காட்டுறாங்க. நம்ம சுமுரை அமோடோட லேபுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம கவாக்கி அமோடோவை போட்டு சவத்தில் வச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்தோன்னே சுமுரை கவாக்கிக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கவாக்கிட்ட கேட்க, அப்போ கவாக்கி சுமுரை கிட்ட, இந்த பாரு சுமுரை, நான் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கேன். எனக்கும் இந்த அமோடோ பைபிளுக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன்றது போய்கிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன்ல நான் இந்த பைபிளையை போட்டு அடிக்கிறதுக்கு கூட அதிக சான்ஸ் இருக்கு. போதும், நீங்க 2 பேரும் என் உடம்பை வச்சு விளையாண்டது போதும். இனிமேல் என் உடம்புல எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்றதா இருந்தாலும் அது நான் டிசைட் பண்ணக்கப்புறம் தான் அது நடக்கணும். இந்த பாரு அமோடோ, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. நீ என்னோட லிமிட்டர்ஸை எடுத்து என்னோட அட்டாக் ஸ்டேட்டஸை அப்கிரேட் பண்ற. அப்படி அப்கிரேட் பண்ண மாட்டேன், ஏதாச்சும் மரம்பு பிடிச்சேன்னா உன்னை நான் இந்த இடத்துல போட்டு தெளிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அமோடோவை மிரட்டுறான். இதை கேட்ட சிம்ரனால செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம கவாக்கி, இங்க பாரு என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து அந்த லிமிட்டர்ஸ் முழுசா எடுக்கிறதுக்குரிய வார்த்தையை சொல்லு. நீ ஒழுங்கா அதை மட்டும் தான் சொல்ற, வேற ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ண நான் உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அமோடோவை மெதுவாக ரிலீஸ் பண்றான். இப்படி கவாக்கியோட பொடியில இருந்து லைட்டா நம்ம அமோடோ ரிலீஸ் ஆனோடனே டக்குன்னு நம்ம அமோடோ தூங்குடா அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கியை பார்த்து சொல்லிடுறான். இது சொன்னோடனே நம்ம கவாக்கி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஏற்கனவே இதே மாதிரி நம்ம டெல்டாவை வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சு ஷட் டவுன் பண்ண முடியும்ன்றத பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கவாக்கியை அமோடோ ஷட் டவுன் பண்ணி விட்டுருக்கான். அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி நம்ம சரடா அண்ட் மீட்ஸ்கி ரியூ இவங்க 3 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ நம்ம மீட்ஸ்கி ரியூ கிட்ட தூரத்தில் நிற்கிற யோடோ அண்ட் அரையாவை காட்டுறான். அந்த தூரத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா இல்லையா, அவளோட பேர் யோடோ. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தன் ஸ்வாடத்துக்கிட்ட நிற்கிறான் இல்லையா, அவனோட பேர் அராயா அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி ரியூ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ ரியூ இவங்க 2 பேத்தையுமே பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் எதுக்கு என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சரடா இந்த மாதிரி அந்த யோடோன்ற பொண்ணுக்கு கொஞ்சம் ஷைனஸ் அதிகம், அதனால தான் அப்படி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ரியூட்ட சரடா மழுப்புறா. அப்போ அரையா யோடோ கிட்ட, அடியே யோடோ கொஞ்ச நேரம் அமைதியா காம அருடி, சின்ன புள்ள மாதிரி உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த மிஷினை நம்ம கரெக்டாக முடிக்கணும், ஸோ கொஞ்ச நேரம் காம அரு அப்படின்ற மாதிரி அமைதியாக சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம கொனோஹாமுரு அண்ட் மாட்சுரி பேசுகிற சீக்வன்ஸை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மாட்சுரி கொனோஹாமுரு கிட்ட இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பேசலாமே அப்படின்ற மாதிரி அவளோட ஷைனஸ் போனதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. போன சாப்டரில் அப்படியே கொனோஹாமுருவை பார்த்து வெக்கத்தில் நடிக்கிட்டு இருந்த பைபிளை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம கொனோஹாமுரு மாட்சுரி கிட்ட, உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல போலையே, நல்லா ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரிட்ட கொனோஹாமுரு கேட்க, இதுல இருந்து தான் ஸ்னீக் பிக்கோட பேஜ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம கொனோஹாமுரு கேட்ட கேள்விக்கு மாட்சுரி, இந்த மாதிரி நான் எந்த ஒரு இடத்துலையுமே நர்வஸ் ஆனதே கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தவங்களை பார்த்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது. பட் நம்ம 2 பேரும் பேச பேச எனக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நான் அப்படியே காம் டவுன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மாட்சுரி சொல்கிறான். இதை கேட்ட கொனோஹாமுரு, ஆஃப்டர் ஆல் நம்ம 2 பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணியிருக்கோம், ஸோ உனக்கு அந்த ஷைனஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை
இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு சொல்ல, அப்போ மாட்சுரி கொனஹாமுரு கிட்ட இந்த மாதிரி உங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ன்றது ஏற்படுது. அதாவது நான் ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பர்சன் ஆகணும்னு ஆசைப்படுறேனோ அதே மாதிரியான பர்சனா என்னால் மாற முடியும் அப்படின்ற மாதிரி உங்க கூட பேசும்போது எனக்கு தோணுது. அதே மாதிரி நான் உங்க கூட பேசும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஸோ நான் உங்களை கொனஹாமுரு சான்னு கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி கேட்கறதோட அந்த ஸ்னீக் பிக்ன்றது முடிஞ்சிருக்கும். இப்படி மாட்சுரி நம்ம கொனஹாமுரு கிட்ட கேட்டோன்னே நம்ம கொனஹாமுருக்கு மோயகியோட ஞாபகம் வந்துடுது. ஏன்னா மோயகி தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொனஹாமுருவை கொனஹாமுரு சான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பா. ஸோ மாட்சுரி இப்படி கூப்பிடுவான்னு கேட்டோன்னே நம்ம கொனஹாமுருக்கு மோயகியோட ஞாபகம் வந்துடுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ரியூ சரடா அப்புறம் மற்றவங்களாம் காட்டுறாங்க. அப்போ ரியூ வந்து இந்த மாதிரி பொருட்டோட ஹின்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சரடாட்ட கேட்க, இதை கேட்ட சரடா அப்படியே இந்த இருக்கு அந்த இருக்கு அப்படின்ற மாதிரி மழுப்புறா. அப்போ ரியூ பார்த்தீங்கன்னா சார் ரைட்டு நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனோட அயன் சாண்டா அந்த இடம் முழுக்க பரப்புறான். இதை பார்த்த சரடா டே ரியூ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரியூ இந்த மாதிரி என்னோட அயன் சாண்டை இந்த இடத்து முழுக்க பரப்புறது மூலியமா யார் யார் எந்த இடத்துல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்ற எல்லாத்தையுமே என்னால் சென்ஸ் பண்ண முடியும். இது மூலியமா என்னால் ஏகப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக பொருட்டு எங்கெங்கேயாச்சும் இருந்தானா அவனை ஈஸியாக என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியும். அவனை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி யோடோ சார் நீங்கள் யாரையோ போட்டு தட்டுறதுக்கு ரொம்ப வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க போலியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னைய வேற ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் உடம்புல நான் சென்ஸ் பண்ணுற ரத்த வெறின்றது எல்லா மனுஷங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ யோடோட்ட கேட்க, இதை கேட்ட யோடோ என்னதான் ரியூ மேலே கொஞ்சம் காண்டா இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ரியூ கிட்ட அதெல்லாம் கண்டுக்காத ரியோ, என்னை நீ சென்ஸ் பண்ணும்போது என் உடம்புல ரத்த வரி இல்லைன்னா தான் நீ சந்தேகம் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு நிஞ்சான்றது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோடோ அப்படியே மழுப்புறா. அப்போ மீட்ஸ்கி ரியூவோட டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பொருட்டை வந்து கொனஹா வில்லேஜை பிட்ரே பண்ணிட்டு வந்தவன் அவன் வந்து ஒரு ரோக் ஷினோபி. ஸோ அவனை நாங்கள் கொனஹா வில்லேஜை சேர்ந்தவங்க போட்டுதல ட்ரை பண்ணுறோம். பட் நீங்கள் எதுக்காண்டி போட்டுதல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி ரியூ கிட்ட கேட்க, அதுக்கு ரியூ உண்மையை சொல்ல போனால் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ சரியாக தெரியல. பட் இந்த பொருட்டோ பைபிளுக்கு த்ரோன்ஸோட பற்றியும் எங்களை பற்றின இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கு. இப்படி பொருட்டோ ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால அது எங்களோட லைஃப் சைக்கிளை கொஞ்சம் பாதிக்குது. ஸோ அதனால ஜூரா சென்பாய் இந்த பொருட்டோ பைபிளையே போட்டு தரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்லலாம். அப்போ நம்ம சரடா ரியூ கிட்ட இந்த த்ரோன் சோலை பற்றி பொருட்டோ ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த த்ரோன் சோலை ஒரு பெயிட்டாக வச்சு பொருட்டோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து அவனை வெளியே கூட்டு வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ கிட்ட சரடா கேட்க, அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. ஸோ கவாக்கி பார்த்தீங்கன்னா அவனோட மயக்க நிலையில இருந்து மெதுவாக முழிக்கிறான். இப்படி முழிச்ச கவாக்கி அமடோவை பார்த்தோன்னே டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். அப்போ அமடோ கவாக்கி காம்டவுன் ஆகு, டென்ஷன் ஆகாத, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். இதை கேட்ட கவாக்கி கொஞ்சம் காம்டவுன் ஆகி உட்கார. அப்போ அமடோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். கவாக்கி நீ சொல்ல வர எல்லாமே எனக்கு புரியுது. அந்த ஷின்ஜூஸ் எல்லாமே இந்த உலகத்தோட த்ரெட்டு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஷின்ஜூஸை நீ டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் உன்னோட லிமிட்டஸை ஃபுல்லாக எடுத்து தான் ஆகணும். பட் அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நீ அந்த கண்டிஷன் நிறைவேற்றுவேன்னு சொன்னேன்னா நான் உன்னோட லிமிட்டஸை எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அமடோ சொல்கிறான். இதை கேட்ட கவாக்கி உன்னோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அமடோ அவனோட கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நீ டெல்டாவை பார்த்துருப்பே இல்லையா? ஸோ டெல்டா ஆக்சுவலாக டெல்டாவே கிடையாது. அவன் என்னோட மக எக்கிபி, இறந்து போன என்னோட மக எக்கிபேவை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காண்டி தான் நான் டெல்டான்ற ஒரு குளோனவே உருவாக்குனேன். பட் நான் என்னதான் பல அட்டம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாலும் என்னோட மகளோட கான்சியஸ்னஸை என்னால் திரும்ப உயிரோட கொண்டு வரைக்க முடியல. என்னோட மக சோலை என்னால் இந்த குளோனோட உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணவே முடியல. அந்த சோலை திரும்ப ரிவைவ் பண்ணணும்னா அது காட்ஸால மட்டும் தான் முடியும். ஸோ அதனால தான் உன்னோட கார்மால என் மகளோட நினைவுகள் எல்லாத்தையுமே இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், உன்னோட கார்மாவை இந்த டெல்டான்ற வெசல்ல இம்ப்ளான்ட் பண்ணு. ஒன்ஸ் நீ இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட மக எபிக்கி திரும்ப இந்த உலகத்துக்கு அவளோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட உயிரோட வந்துடுவா. ஸோ ப்ளீஸ் கவாக்கி ப்ளீஸ் எனக்காண்டி இதை மட்டும் பண்ணு, இதுதான் என்னோட கண்டிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மாட்ட சொல்ல, அப்போ கவாக்கி நான் உன்னை ஏற்கனவே சொல்லிட்டேன், உன்னோட டாக்டர் திரும்ப ரிவைவ் ஆகும் போது அவள் ஒரு ஓட்சுசுக்கியா மாறினானா நான் கண்டிப்பாக அவளை அந்த இடத்துல அந்த செகண்டே அவளை போட்டு தள்ளுவேன். அதுக்கு நீ ஓகே சொல்றியா அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அமௌண்டோட கேட்க, இதை கேட்ட அமௌண்டோ கொஞ்சம் ஃபியூரியஸ் ஆகி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, என் மக ஓட்சுசுக்கி ஆகிறதுக்கு மில்லியன்ல ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை அவள் ரிவைவ் ஆகும் போது ஓட்சுசுக்கியா மாறிட்டானா நான் உனக்கு எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன், அவளை நீ தாராளமாக போட்டு தெளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அமௌண்டோ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க, எல்லாத்தையும் கேட்ட கவாக்கி விடிய விடிய ராமாயண கதை சொல்லி சீதை கிராம சித்தப்பன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கவாக்கி போடா வெண்ண, உன்னோட கண்டிஷன்லாம் எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே எங்க இருக்க எனிமீஸ்லாம் பத்தாதுன்னு நான் புதுசாக வேற ஒருத்தி உருவாக்கி அவள் எனிமையை மாறினா அவளை வேற நான் போட்டு தள்ளணுமா? அதெல்லாம் நடக்காத சான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ என்னோட லிமிட்டர்ஸ் முதல் எடுத்து விடு அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்ல, இதை கேட்ட அம்மோட கவாக்கி கிட்ட கெஞ்சிரான். ப்ளீஸ் கவாக்கி ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி கெஞ்சிரான். இதை கேட்ட கவாக்கி ரொம்ப கெஞ்சார அம்மோடோ, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உன்னோட மகளை ரிவைவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னதான் உன் மகள் ரிவைவ் ஆகும்போது ஓட்சுக்கியா மாறினானா அவளை போட்டு தள்ள போறது நிச்சயம், இருந்தாலும் உன்னோட மகளை ரிவைவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் டீல் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நான் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் டீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உன்னோட மகளோட ரிவைவிங் ப்ராசஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி நம்ம கவாக்கி சொல்றான். அப்ப அமோடோ கவாக்கி கிட்ட இதுக்கு முன்னாடி நான் உனக்கு செட் பண்ணி வச்சிருந்த லிமிட்டஸ்ன்றது உன்னோட அட்டாக் பவரை கம்மி பண்ணிட்டு உன்னோட டிஃபென்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிவ்னஸ் அதிகமா வச்சிருந்தேன். இந்த டிஃபென்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி தான் உன்னை சாகுறதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீ என்னதான் டெத்தை நியர்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு போனாலும் நீ சாக மாட்ட. இந்த டிஃபென்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி அதிகமா உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ ஒரு இம்மோர்டல்னே சொல்லலாம். பட் இதை நான் டவுன் பண்ணிட்டு உன்னோட அட்டாக் பவரை பூஸ்ட் பண்ணனா நீ சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஒரு தடவை நீ செத்துட்டேன்னா என்னால உன்னை திரும்ப ரிவைவே பண்ண முடியாது. ஸோ என்னோட பிளான் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம அமோடோ கவாக்கி கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்ட கவாக்கி நீ என்னோட உயிரை பத்தி கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை, என் உயிரை பத்தி நானே கவலைப்பட மாட்டேன். ஸோ அந்த கொடூரமான மான்ஸ்டர்ஸை எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த மான்ஸ்டர்ஸை விட நான் ஒரு கொடூரமான மான்ஸ்டராக மாறணும். ஸோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த சயின்ஸு ப்ராஜெக்ட் கண்டது கடியது எது வேணாலும் என் உடம்புல பண்ணிக்கோ. நான் இப்போ இருக்கிறத விட ஒரு கொடூரமான பயங்கரமான பீஸ்டாக மாறணும். என்னை யாராலையும் தொட முடியாத அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்காக மாறணும். அதுக்கு நீ என் உடம்பை என்ன செய்யணும்னாலும் செஞ்சுக்கோ. ஒன்ஸ் நான் ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங்காக மாறினதுக்கப்புறம் நான் இந்த கோடு சிஞ்சு பொருட்டோன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளினதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னோட மகளை நான் திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்கிறதோட அப்படியே கட் பண்ணி நம்ம கொனஹாமுரை காட்டுறாங்க. இப்போ மாட்சுரி நம்ம கொனஹாமுரை கிட்ட என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாள்னா நான் இந்த நாள் தான் சொல்லுவேன். அதுவும் நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. உண்மையை சொல்ல போனால் நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த உலகத்தில் இன்னும் எதையுமே அனுபவிக்கல. பட் உங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொனஹாமுரை-சான் அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி மூச்சுக்கு 300 தடவை கொனஹாமுரை-சான்ற மாதிரி சொல்றா. இப்படி மாட்சுரி கொனஹாமுரை-சான் கூப்பிடுறது நம்ம கொனஹாமுருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மொயகி ஒத்தால் மட்டும்தான் நம்ம கொனஹாமுரை-சான்ற மாதிரி கூப்பிடுவா. ஸோ அதனால நம்ம கொனஹாமுரு மாட்சுரி கிட்ட நீ இந்த மாதிரி என்னை கொனஹாமுரை-சான்னு கூப்பிடாதமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட மாட்சுரி ஏன் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கொனஹாமுரு என்னை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து வேற யார் கூப்பிட்டாலும் அது எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கு. நான் அதை பெருசாக எதுவும் கண்டுக்கல. பட் இருந்தாலும் நீ என்னை கொனஹாமுருன்னே கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரிட்ட கொனஹாமுரு சொல்றான். இதை கேட்ட மாட்சுரி உன்னை ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கொனஹாமுரை-சான்னு கூப்பிடுவாங்களா? அப்போ அது கசமாட்சுரி மொயகி தானே? அப்போ அந்த கசமாட்சுரி மொயகி உனக்கு யாரு அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி கொனஹாமுரை கிட்ட கேட்க, அப்படியே கட் பண்ணி நம்ம சரடா கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரியோ அவனோட த்ரோன் சோலை வெளியே எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான் போல. அதை பார்த்த சரடா இந்த த்ரோன் சோல் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சரடாவோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ரியோ இந்த த்ரோன் சோலை வெளியே ஒரு பெயிட்டை வச்சோம்னா அதை எடுக்கிறதுக்காண்டி கண்டிப்பா புருட்டோ வருவான் அப்படின்ற நம்ம சரடாவோட பிளானை கேட்டு நம்ம ரியோ அந்த த்ரோன் சோலை வெளியே எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இதை பார்த்து நம்ம யோடோ நிறைய அவங்க 2 பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. டக்குன்னு நம்ம யோடோ அந்த த்ரோன் சோலை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த த்ரோன் சோலை எடுக்க போக அவளால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. இதை நோட்டீஸ் பண்ண யோடோ என்னடா அது, என்னால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவள் முழிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரியூ சிரிக்கிறான். சிரிச்சு முடிச்சுட்டு, வெல் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே என்னோட அயன் சாண்டை எல்லா இடத்துலையும் பரப்பி வச்சேன். ஸோ அது இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்ல, இதை பார்த்த மிட்ஸ்கி இந்த பைபிளை இவ்வளோ நேரம் பண்ண எல்லாமே ஆக்டிங் தானா, இவனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மிட்ஸ்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ரியூ எல்லார்ட்டையுமே மை டியர் நிஞ்சாஸ் எதுக்காண்டி இப்படி பண்ணீங்க, எதுக்கு என்னை பிட்ரே பண்ணீங்க, உங்களோட பிட்ரேல் என் மனசில் ஒரு மிகப்பெரிய காயத்தை உருவாக்கிருச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்ல, அப்போ அந்த இடத்துல சரடா மிட்ஸ்கி அரையா யோடோன்னு யாராலையுமே அந்த இடத்துல ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியல. நம்ம ரியோட அயன் சாண்டுன்றது அவன் எல்லாத்தையுமே பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் சடனாக அந்த இடத்துல அரையா ஏதோ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த அட்டாக்ன்றது நம்ம ரியோட அயன் சாண்ட் சீலிங்கை மொத்தமாக எடுத்து விட்டுறது. எல்லாராலையுமே இப்போ மறுபடியும் நகர முடியுது. அப்போ அரையா ரியூ கிட்ட நீ இந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணது மேக்னெட்டிக் அயன் பார்ட்டிகல் சீலிங் வேவ் ஜூட்ஸு, இந்த ஜூட்ஸுவை நானும் ஷிங்கியும் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஜூட்ஸுவா தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம அராயா சொல்ல, இதை கேட்ட ரியூ டே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அன்ஃபேர் இல்லையா, நான் இப்போதான்டா உங்க எல்லாத்தையுமே சீல் பண்ணேன், அதுக்குள்ள அந்த அராயா பைப்ல அவனோட பிளேடை வச்சு என்னோட அயன் சண்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு என்னென்னமோ சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்றதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர் என்னதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்தாலும் இதுல மறுபடியும் என்னை ஏமாத்திட்டாங்க. அதாவது கவாக்கியோட பவர் அப்ப கொடுக்கல. பட் கவாக்கிக்கு என்ன பவர் அப் கிடைக்க போகுதுன்றத கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது கவாக்கிக்கு அவனோட டோஜுட்ஸ்லையோ இல்லை அவனோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டிலையோ எதையும் பவர் அப் ஆக போறதில்ல, அவனோட அட்டாக்கிங் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் கூட போகுது. அதாவது நம்ம பொருட்டோ முக்காவாசி டிஃபீட் பண்ணி வச்சிருந்த இடாரியை நம்ம கவாக்கி வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷனை போட்டு மொத்தமாக போட்டு தள்ளுவான் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் பவர்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகலாம். அந்த மாதிரி ஒரு சில பவர்ஸ் தான் அதிகமாகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து அவனோட டோஜுட்ஸ்ல ஏதாச்சும் புது பவர்ஸை கொண்டு வருது, அவனோட கார்மால ஏதாச்சும் ஒரு புது பவரை கொண்டு வர மாதிரி எனக்கு தோணலை. அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம கவாக்கி ஒருத்தனை 4 அடி அடிச்சு நாக் அவுட் பண்றான்னா, இப்போ இந்த பவர் பூஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம கவாக்கி அவனை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ற மாதிரி ஆகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கவாக்கிக்கு நெக்ஸ்ட் சாப்டர்லயாச்சும் அவனோட பவர் அப்ப கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து கவாக்கிக்கு ஏதாச்சும்
ஏதாச்சும் பவர் அப் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஆனால் இப்படி என்ன ஒரு சாப்டர்லையும் கவாக்கியோட பவர் அப் இந்த வந்துடும் அந்த வந்துடும் இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே டாடி, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சரி ரைட்டு கைஸ், நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு மாங்கான்றது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு நம்ம சேனலில் ஒரு 2 நாள்லேயே 3 நாளுக்குள்ளேயோ நான் அந்த மாங்கா பிரேக் டவுன் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. சரி ரைட்டு கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே ஒன்று அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.